ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நான் கடையிலேருந்து வாங்கிட்டு வந்த ரோஸ் செடி அதுதான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். அதாவது ஃபஸ்ட் டைம் ரோஸ் செடி வாங்கிட்டு வந்து அதில் பூத்த பூவெல்லாம் கட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் நான் வந்து தொட்டியெல்லாம் வைக்கலங்க. இங்கே பாருங்க, கோணிப்பை, சிமெண்ட் கோணிப்பை இருக்குல்ல, அது வேஸ்ட்டாக இருந்தது நிறைய. சரி, அதில் யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு கோணிப்பையில தான் வச்சுருக்கேன். தொட்டி வந்து இது நல்லா பெருசா வளர வளர மாத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்னும் தொட்டி எதுவும் வாங்கல இதுக்காக. இதுல வந்து ஒரு 2, 3 பூ இருந்தது. நான் கடையிலேருந்து வாங்கிட்டு வரும்போது இதுல 2, 3 பூ இருந்தது. வாங்கிட்டு வந்து ஒரு மாசம் இருக்கும். இப்போ வந்து நான் இதுல மாத்தி மாட்டு சாணம், அதாவது உரம், அதை கொடுத்துருக்குறேன். அதுக்கப்புறம் நார்மல் மண்ணு, கழனி மண்ணு கொடுத்துருக்கேன். அவ்வளோதான், வேற எதுவும் இல்லை. காய்கறி தண்ணி கட் பண்ணி யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அந்த காய்கறி அலசுறதுக்கு தண்ணி, அதை வந்து நைட்டு ஃபுல்லாக அப்படியே ஸ்டோர் பண்ணி வச்சுருந்து காலையில் அந்த தண்ணியை மட்டும் ஊற்றுவேன். அதுக்கே எனக்கு நல்ல, இங்கே பாருங்க, நல்ல க்ரோத் ஆயிருக்கு. இப்போ நான் வாங்கிட்டு வந்து அந்த பூவெல்லாம் கட் பண்ணி அடுத்து வர முதல் மொட்டுக்கள் இது. நல்லா இருக்கு பாருங்களேன், செடியும் நல்லா எவ்வளோ ஹெல்த்தியாக இருக்கு பாருங்க. இதுக்கு நான் வந்து வேற எதுவுமே இல்லை, நார்மலாக நம்ம வீட்டில் என்னென்ன இருக்கோ அதை வச்சு தான், அதை மட்டும்தான் நான் யூஸ் பண்ணி இந்த செடியை வளர்த்துட்ருக்கேன். எனக்கு வருமோ வராதோ அப்படின்னு ஒரு டவுட்டு. நான் இதுக்கு முன்னாடி ஒரு 3 செடி இந்த மாதிரி தான் வாங்கி வச்சுருந்தேன். அது என்ன காரணம்னு தெரியல, மண் சரியில்லையான்னு தெரியல, ஆனால் அது கருகி போச்சு, பூவும் பூக்கல. இதான் ஃபஸ்ட் டைம் மறுபடியும் நான் வாங்கி வச்சுருக்கேன். இது வந்து ரொம்ப அழகாக துளுத்துருக்கு. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பாருங்களேன், எவ்வளோ ஒரு செடியே ஹெல்த்தியாக, எவ்வளோ சூப்பராக, எத்தனை மொட்டு துளிர் இலைங்கெல்லாம் வந்திருக்கு பாருங்க. நிழல் 6 மணி நேரம் ஒரு நிழல்ல இருக்கணும் அப்படின்னு நான் நிறைய வீடியோஸ்லாம் பார்த்தேன். நிறைய அதுக்கு சத்துக்கள் நிறைந்ததை கொடுங்க அப்படி இப்படின்னாங்க. அதெல்லாம் நான் எதுவுமே கொடுக்கல. இந்த மாட்டு சாணங்களுக்கு உரம், அதுவும் எங்கள் வீட்டு உரம் தான் அது. குப்பையெல்லாம் சேர்த்து கொட்டி வச்சிருந்து உரத்தை எடுத்து யூஸ் பண்ணுவாங்கல்ல, அதுதான். அதை எடுத்துட்டு வந்து இன்னைக்கு நான் கொஞ்சம் போட்டிருக்கேன். இன்னைக்கு போட்டு தண்ணி ஊற்றி விட்ருக்கேன். இதில் சின்ன சின்ன பில்லுகள்லாம் இருக்கும்போது, சின்னதாக இருக்கும் போதே அதை கட் பண்ணி எடுத்துருவேன். நான் வந்து 3 செடி வாங்கியிருக்கேன். இங்கே பாருங்க, இது வந்து பட்டன் ரோஸ். இதுலேயும் நிறைய கிளைங்க வந்து துளிர்விட்டு இருக்கு. இதெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக இப்போ வந்திருக்கு. இதெல்லாம் நான் கட் பண்ண ஃபஸ்ட்டு பூ வந்தது பார்த்தீங்க, அது கட் பண்ணது. கட் பண்ணி அதோடைய கிளைக பாருங்க, எத்தனை செடி அழகாக வந்திருக்குன்னு. இங்கே பாருங்க, இது வந்து எல்லோ கலர் ரோஸ். இது எல்லோ. இதுலயும் இப்போ துளிர் நல்லா வருது. நான் இதுல வரல, சரி கட் பண்ணுவோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஓகே, இப்போ வந்து துளிர் விட்டுடுச்சு நிறைய இடம். இங்கே பாருங்க, நான் 3மே வந்து கோணியில தான் வச்சிருக்கேன். இந்த சிமெண்ட் கவர் அதில் தான் வச்சுருக்கேன். இங்கே பாருங்க, எல்லாமே எனக்கு ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. இது வந்து பூ பூக்கும் போது கண்டிப்பாக நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஓகே, பாய், தேங்க்யூ.